ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம திருச்சி மாவட்டத்தில் காட்டுப்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீராமசமுத்திரம் என்கிற ஐலூர் அப்படிங்கிற ஊரில் நடந்த ஸ்ரீராமநவமி உற்சவத்தை பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து காரில் போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக போய் சமயபுரத்தில் போய் ரைட்டு திரும்பினா போகிறோம். நாங்கள் நடுவழியில் நிறுத்தி ஒரு கடையில் கருப்பட்டி காஃபி குடித்தோம். இப்போல்லாம் நம்ம ஊரில் ஹைவேஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால காரில் ட்ராவல் பண்ணுறது ஒரு சுகமான அனுபவமாக தான் இருக்குது. ஏதோ ஏர்போர்ட் ரன்வே மாதிரி இருக்குது ரோடெல்லாம். அதுவும் வீக் டேங்கிறதுனால டிராஃபிக்கும் கிடையாது. மத்தியானம் 1 மணிக்கு நாங்கள் சென்னை விட்டு கிளம்பினோம். சாயந்தரம் 6:30 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துட்டோம். அகண்ட காவேரியோட கரையில் இருக்கிற இந்த ஸ்ரீராமசமுத்திரம்ங்கிற கிராமம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த அழகான ஊரை முழுக்க உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு ஸ்ரீராமநவமி உற்சவத்தோட முதல் நாள் கொண்டாட்டங்களையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். இதுதான் ஐலூர் அக்ரஹாரம். இந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தால் கூட இந்த ஸ்ரீராமநவமிக்காக எங்கே இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்துடுவாங்க. வாசலை அடைச்சி பெரிய பந்தல் போட்டிருக்கு. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நாங்கள் எல்லாரும் நாளே வந்து சேர்ந்துட்டோம். இந்த ராமருக்கு தான் பூஜையெல்லாம் நடக்கும். இன்னும் அலங்காரம் ஆரம்பிக்கலை. இதோ உள்ளே போய் ஹாலில் இருக்கிற ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற வீட்டை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன அவ்வளவு அவசரம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாகவதர்கள்லாம் வந்து இந்த வீட்டில் தான் தங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டை வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் முதல்ல உங்களுக்கு இந்த வீட்டை நான் சுற்றி காமிச்சுடுறேன். இந்த வீடும் எங்கள் அப்பாவோட பெரிய மாமா வீடு தான். இங்கே நம்ம பார்க்க போகிற வீடுகள் ரெண்டுமே தஞ்சாவூர் பக்கத்து வீடுகளை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து ஓப்பன் மித்தம், தட் இஸ் கோர்ட்யார்டு இருக்காது. வீட்டை பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இந்த வீடெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலான வீடு. எனக்கு தெரிஞ்ச எந்த ரெனோவேஷனும் பண்ணலை. ஆனாலும் அத்தனை அழகாக இருக்கும். அந்த காலத்துலேயே அப்படி பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். சிம்பிள் பூஜை மாதிரி தான். மேலே பாருங்கள், படமெல்லாம் எத்தனை அழகாக வரிசையாக மாட்டியிருக்காங்கன்னு. இந்த வீட்டோட சீலிங் ஃபுல்லாக வுட்டால் கவர் பண்ணியிருக்காங்க. லாங் வியூ பாருங்கள். இப்போ நம்ம கொல்லை பக்கம் போய் பார்க்கலாம். அதுதான் மாடிக்கு போகிற வழி. அது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. இதுதான் 2ஆம் கட்டு. இங்கேயும் மேலே சீலிங்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்குது. இந்த ஜன்னல் வழியாக வர வெளிச்சம் தான் இது. அதையும் தாண்டின 3ஆம் கட்டு. இங்கே பார்த்தா தூண், ஃப்ளோரிங் எல்லாமே கருங்கல்லில் பண்ணியிருக்கு. இது ராத்திரிங்கிறதுனால என்னால் ஒழுங்காக காமிக்க முடியலை. லைட் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. ஏன்னா எனக்கு இப்போ விட்டேன்னா இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னால் கவர் பண்ணவே முடியாது. ஓரளவு உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ திரும்பி போகலாம். இந்த வீடுகளில் இருக்கிற கூடத்துக்கு பேர் கல்யாண கூடம்னு பேர். அதாவது மித்தம் வந்து ஓப்பனாக இருக்காது. மித்தத்தை வந்து இன்னொரு ஃப்ளோர் வரைக்கும் மேலே ஒசத்தி அதில் 3 பக்கமும் ஜன்னல் வச்சு அந்த ஜன்னல் வழியாக காற்று வெளிச்சம் எல்லாம் வரா மாதிரி இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹால் எத்தனை அழகாக இருக்குது பாருங்கோ. இதோ அந்த ஓரத்தில் மாட்டியிருக்கிற பெயிண்டிங்ஸை போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த காலத்து பொங்கல் வாழ்த்துக்களை ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க. இதெல்லாம் இந்த வீட்டோட பெண்மணிகளோட கைவேலை. அதையும் எத்தனை அழகாக ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கா பாருங்கோ. ராசலீலை, லவக்குச்சா எல்லாம் பழங்காலத்து படங்கள். நம்மளோட முன்னோர்களுக்கெல்லாம் நம்மளை விட ரசிப்புத்தன்மை ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அவங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருள்லையும் அவங்களோட அழகுணர்ச்சியை நம்ம பார்க்கலாம். மாடாப்பறை, ஜன்னல், மர சாமான்கள் இப்படி ஒன்றொன்றும் அவங்களோடதெல்லாம் வந்து வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். ஏதோ இங்கேருந்து இந்த கதவு வழியாக பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம். 2 பேரும் அண்ணா தம்பி தான். இந்த வீட்டில் தான் நாளைக்கு ராமநவமி உற்சவம் நடக்க போகிறது. அங்கே பாருங்கோ, ராமருக்கு போடுறதுக்காக பணத்தாலான மாலை கட்டின்னு இருக்கா. தனித்தனி வீடு தான், ஆனால் நினச்ச உடனே பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம். எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. வாங்க நம்ம இப்போ திரும்பி போவோம். இது ரேழி. இந்த ரேழியே ஒரு தனி ஹால் மாதிரி பெருசாக இருக்குது. நாளைக்கு காலம்பரை உற்சவம் ஆரம்பிக்கிறதுனால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, கோலமெல்லாம் போட்டுருக்கா. இதோ 79வது ஸ்ரீராமநவமி உற்சவம் ஆரம்பம். என் கசின்ஸ் எல்லாருமே கோலம் போடுறதுல எக்ஸ்பர்ட்ஸ். ரொம்ப அழகழகான கோலங்கள் போடுவா. இது புவனா, என்னோட பெரியப்பா பெண். இது விலாசினி, என்னோட அத்தை பெண். 2 பேருமே ரொம்ப அழகாக கோலங்கள் போடுவா. இதோ பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகின்னு இருக்கு. உள்ளே என்னோட அம்மா 16 மூலை கோலம், அதுதான் இங்கே போடுறது வழக்கமாக, அது போட்டுருக்கா. எனக்கெல்லாம் இந்த கோலம் போட வரும்னு தோணலை. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கா மாதிரி இருக்குது. ஆனால் கட்டாயமாக ட்ரை பண்ணுவேன். இதோ பூஜை ஆரம்பித்தாச்சு. அடுத்தது கணபதி ஹோமம் நடக்கும். पाद्यं समर्पयामि, अर्घ्यं समर्पयामि, आचमनीयं समर्पयामि, भूर्भुवस्सुवः स्नानापयामि, स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि. இந்த பூஜை முடிஞ்சு பஜனை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக போய் காவேரியில் குளிச்சுட்டு வந்துடணும். இந்த ஊருக்கு வந்துட்டு காவேரியில் குளிக்கலைன்னா அது பெரிய தெய்வ குத்தமாயிடும். இது ஆக்சுவலி காவேரி கிடையாது, காவேரியிலேருந்து வர பெரிய வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம். அகண்ட காவேரியிலேருந்து இந்த வாய்க்காலுக்கு தண்ணி வந்துடும். இதில் நாங்கள்லாம் குளிக்கிறது வழக்கம்.
இதுதான் சேஃபும் கூட. இங்கே குளிக்கிறது ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, இங்கே தண்ணி நிறையா இருக்கும், அதுவும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். இங்கே பாப்புலேஷன் ரொம்ப குறைச்சல்ங்கிறதுனால சுத்தமாக இருக்கும். வேண்டாத குப்பைகள் அழுக்குகள்லாம் இந்த காவேரியில் இருக்கவே இருக்காது. எவ்வளவு நேரம் வேணாலும் இங்கே நிம்மதியாக குளிக்கலாம். ஆசை தீர குளிச்சுட்டு அங்கே பூஜை ஆரம்பிச்சிடுங்கிறதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இதை பாருங்களேன், இந்த வாய்க்கால் எத்தனை அழகாக இருக்குன்னு. சின்ன பசங்களாம் ரொம்ப ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நாங்கள் பஜனை ஆரம்பிச்சிடுங்கிறதுனால சீக்கிரமாகவே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே அழகு தான் இந்த கிராமங்களில். கிராமத்து தெருக்களில் இந்த மாதிரி நடந்து போகிறது ஒரு தனி அனுபவம். வழியில் நம்மளை பார்த்தாங்கன்னா எப்பயோ பார்த்தது ஞாபகம் வச்சு நம்மளை விசாரிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா, இப்போ எங்கே இருக்கீங்க, உங்கள் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னலாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதோ வீட்டுக்கு வந்தாச்சு. நேராக கொல்லைக்கு போய் தோச்சின்னு வந்த துணிமணியெல்லாம் உணர்த்திட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக பஜனை கேட்கறதுக்கு ரெடி ஆகணும். அதுக்குள்ளே உங்களுக்கெல்லாமும் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கடைசிக்குள்ளே வரைக்கும் போயிடலாம். அங்கே பாருங்க, மாடை குளிப்பாட்டின்னு இருக்கா. இந்த சம்மருக்கு அதுக்கும் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கு. ஓகே, உள்ளே போய் சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆகணும். எல்லோரும் ரெடி ஆகிடுவா. அப்புறம் கடைசியில் நான் மட்டும்தான் லேட் அப்படின்னு திட்டு வாங்குவேன். இங்கே ரைட்டில் கொஞ்சம் திரும்பி பாருங்க, காஃபி கடை நடந்துட்டுருக்கு. காலம்புற சாயந்தரம் 2 வேளையும் இந்த மாமா இங்கே காஃபி போட்டுருப்பேன். நம்ம வந்து இவர்கிட்ட கேட்டு காஃபி வாங்கி குடிச்சிக்கலாம். பஜனை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா. அதுக்குள்ளே இந்த ஊர் கோவில்களுக்கு நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது மகாமாரியம்மன் கோவில். இந்த கோவில், மதுரகாளியம்மன் கோவில், ஐயனார் கோவில், 3 கோவிலையும் இன்றைக்கி அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது. அதனால தான் தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். இதை தவிர வாலீஸ்வரர்னு ஒரு பெரிய சிவன் கோவிலும் அக்ரஹாரத்துக்குள்ளே ஒரு பெருமாள் கோவிலும் உண்டு. ஏதோ நம்ம காலம்பரை குளித்தோம் இல்லையா, இந்த பெரிய வாய்க்கால் பக்கத்தில் இருக்கிறது தான் மதுரகாளியம்மன் கோவில். இந்த ஊருக்கு வந்தால் இந்த கோவிலுக்கு வராமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய கிராமத்து மக்களுக்கு இந்த மதுரகாளியம்மன் தான் குலதெய்வம். ரொம்ப அழகான கோவில், நிம்மதியாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்தாலே. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பூசாரி ரொம்ப நல்லா பூஜை பண்ணுவார். மதுரகாளியம்மா, எல்லாரையும் நீதாம்மா காப்பாற்றணும். சந்தன காப்பு அலங்காரத்தில் அம்பாள் எப்படி ஜொலிக்கிறா பாருங்கோ. இந்த கோவிலில் நல்ல தங்காலுக்கு ஒரு சன்னதி உண்டு, சின்னதாக சிவனுக்கும் ஒரு சன்னதி உண்டு. ஒரு பிரதட்சணத்தை பண்ணிவிட்டு திருப்பி மதுரகாளியை வேண்டின்னு இந்த கோவில்லேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோவிலுக்கு போனோம். இந்த ஐயனாரும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயனார். ஐயனார் மதுரகாளி 2 பேரும் தான் இந்த கிராமத்துக்கு எல்லை தேவதைகள். முன்னாடியெல்லாம் ஐயனார் ஊரை காவ காக்கிறதுக்காக குதிரை மேலே வர சத்தம் கேட்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த கோவில்களெல்லாம் தரிசனம் பண்ணாலே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. நல்ல சுவையான பிரேக்ஃபாஸ்ட் நமக்காக ரெடியாக இருந்தது. சாப்பிட்டுட்டு பஜனை கேட்கறதுக்கு தயாராகிட்டோம். ஸ்ரீராமநவமி உற்சவம் ஆரம்பிச்சாச்சு. பெண்ணென பெருந்தகையான் நின்றார். गुरु चंद्रशेखर गुरु महाराज की जय। உடையாளூர் பலராம பாகவதரோட அற்புதமான பஜனை அஷ்டபதி எல்லாம் கேட்டுட்டு மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற நாகைநல்லூருக்கு போயிட்டு சாயந்தரம் தான் திரும்பி வந்தோம். ஆஞ்சநேயர் கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஆஞ்சநேயர் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆஞ்சநேயர் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஆனா எனக்கு தெரியல என்னன்னா, பொருதமை புண்ணே சொல்ல. உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே ரத்தம் ஒழுகு, புண்ணு உடம்புல உடைஞ்சு கிடக்க, தோல் எல்லாம் எலும்பு வெளியில தெரியுது. அதுல இருந்து என்ன தெரியுது?
பொருதமைனா சண்டை நடந்தது, பெரிய சண்டை நடந்தது என்பது உன்னை உடம்புல இருக்கிற புண்ணே சொல்ல. அற்புதமாக சொற்பொழிவாற்றிய திரு செல்வநாயகம் அவர்களுக்கு டால்மியா திரு என் கோபாலசுவாமி அவர்கள் சால்வை அணிவித்து பாராட்டினார். ஏதோ போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி பஜனை திவ்யநாமம் எல்லாம் கேட்கலாம். அடுத்தது திவ்யநாமம். இந்த ஊர் இளைஞர்கள் எல்லாரும் இதில் கலந்துப்பாங்க. जन्मनाभ्यधाश्लैकलिङ्गिका शश्वतप्रभुदासव त्वां विचिन्वते ஆனந்த கோட்டைக்கு 9 வாசல்
परिणयाय समुद्रमुखिपूजाय परमूर्तिर्निरनाय भाग्यपुपभजनाय गुणनिरनाय राजाधिराजाय राघवाय जयमङ्गलं सद्गुरु महाराज की जय। இப்படியாக முதல் நாள் உற்சவம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. அடுத்த வீடியோவில் சீதா கல்யாணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.